வந்துட்டீங்களா? ஆமா. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆகி, அவங்க வந்து வீட்ட விட்டு வெளிய போயி, இப்போ 1 இயரா நாங்க பிரிஞ்சு தான் இருக்கோம். இப்போ? இப்போ வந்து அவங்கள வந்து அவங்க ரொம்ப ஞாபகம் வந்து அவங்க வீட்ல துணியெல்லாம் எடுத்து நான் போத்தின்னு படுக்கிறதுனால நம்ம வீட்ல என்ன சொல்றாங்க, வேண்டாம் அவன் பிரிஞ்சு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா சொல்றாங்க, நம்ம சேர்த்து வச்சிடலாம் அவங்கள. தங்கமான மாப்பிள்ளைய தப்பா சொல்லிட்டியேம்மா. ட்ரெஸ் குறித்து ஒரு கான்ட்ரவர்சி வரும், பேச்சு வரும். பட் அதனால பெரிய அளவுக்கு எப்படி போச்சு? இல்ல சார், கல்யாணம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நாங்க பேசுவோம். அதாவது வீட்ல அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா புடிச்சு போய் நான் இப்படிதான் அவருக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அப்போ ஓகே சொல்லிட்டு இந்த டைம் அவங்க நம்ம வீட்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம், அது கூட மிஸ்டேக்னு சொல்றாங்க. ஊர்ல வந்து தப்பா பேசுறாங்க, வீட்டுக்குள்ள நான் போட்டுட்டு இருக்கிறது அவங்களுக்கு என்ன சார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாங்க, எனக்கு நிம்மதியா கொடுங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி என்ன Dress வந்து ப்ராப்ளமா இருந்தது? இப்போ கிராப் டாப்பா இல்ல ஸ்லீவ்லெஸ் போடுவேன் சார், ஸ்லீவ்லெஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன். அது போறது வந்து அந்த Dress போட்டா நான் தப்பானவலாம். இது யார் இந்த மாதிரி சொல்றது? மத்தவங்க பேசுறாங்க, அது என் மாமியார் மாமனார்லாம் பேசிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லி அவர் வந்து என்ன பேசி இது நார்மலா போகல சார், அடிக்கிற அளவு போயிட்டாரு. ட்ரெஸ்ஸுக்காக எது வந்தாலும் பேசிட்டுக்கலானே. மத்தவங்க பேச்ச கேட்டுட்டு அடிக்கிற அளவு போகுதுன்னா அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன சார் இருக்கு? மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது, 2 பாப்பா. ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்து நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றேனா, எனக்கு ஏஜ் வந்து 24 தான் ஆகுது.